எஸ்பி, எனக்கு இந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு சவால். என்ன சவால்? அந்த பெங்களூர் தக்காளி சொல்றான், உங்களை வளர்த்து போட்டு உங்க கற்ப சூறையாடிடுவாங்க. மரியாதையா நடந்துக்கிறணும். இதெல்லாம் மேல எடுத்துட்டு போங்க. வந்து ரூம கட்டியா? மயிலு என்ன அழ ஆரம்பிச்சிட்டாளா? யார பாடுறது? மேல யார பார்த்து பாடுற இவ? ஒருவேளை என்ன பார்த்து பாடுறானோ? உன்னை பார்த்தா பாடி இருக்க மாட்டான், ஓடி இருப்பான். பாடு பாடு. நீ என்னதான் தொண்டை கிளியற மாதிரி பாடினாலும் எஸ்பி ஒண்ணு சீண்ட மாட்டாரு. எஸ்பி நம்மள மாதிரி ஒரு ஜாலி பர்சன் ஆக்கணும். அதுக்காக தான் எங்க அம்மா அப்பா என்ன கம்பல் பண்ணி அவர் வீட்டுல என்ன தங்க வச்சிருக்காங்க. அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். நான் என்ன பண்றது? சும்மா நடிக்காதீங்க. நீங்க அவரை வளைச்சு போடுவேன்னு சேலஞ்ச் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. ஓ அதுவா? டோன்ட் வரி, நான் இருக்கேங்க. எஸ்பி மனசுல மட்டும் இல்லைங்க, அவர் வீட்லயே கொண்டு போய் உங்களை குடி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. தேங்க் யூ. அதுக்கு பதிலா இவனுக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப்? இந்த வீட்டுல இருக்கால பார்வதி, அவளை பையன் லவ் பண்றான். உண்மையாவா? உங்களை மாதிரியே உண்மையதான். அந்த பார்வதி மனசுக்குள்ள இவன் கொடியை ஏத்தணும். அது உங்களாலதான் முடியும். இங்க இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் எஸ்பி சார் வீட்டுல ரொம்ப ரிஸ்க் எடுத்து தங்கியிருக்கேன். ஏன் எல்லாம் உனக்காக தான். ப்ளீஸ் இது பாருங்க, என்ன விட்டுடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி ஆம்பளைங்களோட பேசுறது, பழகுறது, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எதுவுமே பிடிக்காது. ஐயோ, இவன் அப்படிதாங்க. ஆம்பளை கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டான். ஒன்லி லேடிஸ். அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாத்தி ஆகணும். நானும் எஸ்பி கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு.